அவர் சொல்லியிருந்தாரு, சாட்டை அண்ணா வந்து என்னை வந்து நேர்காணல் எடுப்பாரா? நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன் அண்ணா நகரில், வாங்கினேன் உட்காந்து பேசுவோம். 1 to 1 இருக்கிறவங்கள உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்களோ சொல்லி போட்டு அப்படியே உங்களை அனுப்பி வைக்கிறோம். வாங்க வாங்க நீங்கள் வாங்க. நீங்கள் வேணா ராஜபக்சே மகனை கூட கூட்டுவாங்க, நம்மள் ராஜபக்சோட கூட்டுவாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுவோமே. என்ன நடந்துச்சு, யார் நடந்துச்சு, யாரால் அந்த இனப்படுகொலை நடந்துச்சு பேச தயாரா இருக்கீங்களா? யார் யார் இனப்படுகொலை செய்தாங்கன்னு பேச தயாரா இருக்கீங்களா? காங்கிரஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத பேச தயாரா இருப்போமா? இல்ல ராஜபக்சே குடும்பத்துக்கு என்ன பங்கு, ராஜபக்சே குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன பங்கு, நமல் ராஜபக்சேக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு என்பதை பேசுவோம். இல்ல உங்க அப்பா தேச துரோக வழக்குல எப்படி இல்லாமல் ஆனாரு, ஏன் தேச துரோகியா மாறினாரு என்பதை பத்தி பேசுவோமா? எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை சொல்றதுக்கோ, தமிழீழ விடுதலை புலிகளுடைய பெயரை சொல்றதுக்கோ, தமிழீழ மாவீரர்கள் விடுதலைக்காக போராடிய மாவீரர்களை பெரியவர் கதைக்க இயலாது. எங்களுடைய மக்களை மதிக்காதவரால் எங்களை விடுதலை போராட்டத்தை பத்தி கதைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்ல. தயவு செய்து நான் திருப்பியும் சொல்லுறேன், மிக தெளிவா சொல்லுகிறேன். எங்களுடைய மக்களை இழிவுபடுத்தி கொண்டு மாவட்ட ரீதியாக கேவலப்படுத்துகிற இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தயவு செய்து தமிழ் மக்கள் இவருக்கு வாக்கு போட்டவர்கள், தெரிஞ்சோ தெரியாம இவர் நல்லதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில வாக்கு போட்டவர்கள், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள்.